ஹாய், இது வந்து கோல்டை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டில் இது வந்து கோல்டோட மந்த்லி சார்ட்டு, ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கும்போது ஒரு கப்பு வித்து ஹேண்டில் அந்த பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. ஸோ கப்பு வித்து கேண்டிலு. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், ஓகேங்களா? ஸோ இந்த புல்லிஷ் பேட்டர்னில் ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. மந்த்லியில் இதுக்கு மேலே வந்து க்ளோசிங்கே வராமல் இருந்தது. நமக்கு நவம்பரில் வந்து க்ளோசிங் வந்து மந்த்லியில் அதுக்கு மேலே ஆகிருக்குது. அதுக்கப்புறமா டிசம்பரில் ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்திருக்குது, ஆனால் ஒரு நல்ல புல் கேண்டிலாக வரல, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜனவரியில் நமக்கு இப்போ வந்து ஜனவரியில் ஒரு 1 வீக் நமக்கு முடிஞ்சிருக்குது. ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. இன்னமும் வந்து இந்த சப்போர்ட்டை கீழே பிரேக் பண்ணலை. இந்த சப்போர்ட் நமக்கு எங்கே இருக்குன்னா 2025 இருக்குது. அந்த சப்போர்ட்டை வந்து கீழே பிரேக் பண்ணலை. ஸோ தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு இது சரியான நேரமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு சரியான நேரம் தான், ஓகேங்களா? ஏன்னா தங்கம் வந்து ஷேர்ஸ் கூட ஒரு நேரம் உங்களுக்கு வந்து நல்லா மேலே போகும், திடீர்னு கீழே வரும், கிராஷ் ஆகும். அது வந்து அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் கோல்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கோல்டோட பாதை நல்லாவே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்குது. ஸோ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு எப்படி இருந்தது, இப்போ என்ன ரேட்டில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஆனால் எப்போ விலை ஏறும் அப்படின்றது தான் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ கோல்டோட இந்த சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே கோல்டோட விலை எப்போ ஏறப்போகுது, இல்லை எது வரைக்கும் இறங்குச்சுன்னா எது வரைக்கும் போயிட்டு திரும்ப சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இது ஒன்று கப்பு வித்து கேண்டில், இல்லைன்னா இது புல்லிஷ் ஃப்ளாகு, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து கோல்டை தாராளமாக அக்குமுலேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த ட்ரெண்டை 200 அதை பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் ஒரு 10% அதில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டை வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் 10% கீழே வந்தால் கூட அகைன் வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்கள். இது இந்த இடத்துல சைடுவேஸ் இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, மோஸ்ட்லி கீழே வரதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. சப்போஸ் வந்தாலும் பயப்படாமல் கோல்டை வந்து அக்குமுலேட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வராத வரைக்கும் நம்ம வந்து கோல்டை அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போ அப்சைடு டார்கெட்டாக நம்ம எதை வைக்கலாம்? ஸோ இந்த கப்பு வித்து கேண்டில் நல்லா பிரேக் அவுட் ஆனதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து இந்த இடத்த எடுத்து இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் வருது. ஸோ இதை பெர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா அரவுண்டு 30% கோல்டு வந்து இன்னுமே நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்சைடில், ஓகேங்களா? 30% ரிட்டர்ன்னா நல்ல ரிட்டர்ன் தான், ஓகேங்களா? இதுக்கு சில பேக்கப் நியூஸஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபெடரல் ரிசர்வ் வந்து யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது பணத்துக்கான வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ கோல்டோட வேல்யூ வந்து அதிகமாகும். ஸோ அதனால் எப்போ ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அரௌண்டு மார்ச் அந்த ரேஞ்சில் கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ டெக்னிக்கலாகவும் நமக்கு இதுதான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் கோல்டை வந்து தாராளமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். 10% 5 to 10% கீழே வந்தாலும் தாராளமாக கோல்டை வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு 30% அப்சைடு டார்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.